அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, அல்லாஹ்வின் அருளால் நாம் துல்ஹஜ் மாதத்தினை அடைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய ஆண்டின் மிக புனிதமான மற்றும் சிறப்புமிக்க மாதங்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த மாதம் எண்ணற்ற நன்மைகளையும் அல்லாஹ்வின் அருளையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. குறிப்பாக இந்த மாதத்தின் முதல் 10 நாட்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான நாட்களாக இருக்கின்றன. இந்த நாட்களில் செய்யப்படும் நற்செயல்கள், திக்ருகள், துஆக்கள் மற்றும் இபாதத்துகள் மிகுந்த சிறப்பும் பலனையும் பெற்றுத்தரக்கூடியது. இதே துல்ஹஜ் மாதத்தில் தான் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் ஹஜ் கடமையாக்கப்பட்டது. மேலும் ஈதுல் அல்ஹா என்ற மகத்தான தினமும் இந்த மாதத்தில் தான் வருகின்றது. தியாகம், இறைபக்தி, நன்றி உணர்வு மற்றும் அல்லாஹ்வுக்கான முழுமையான பணிவு ஆகியவற்றை நினைவூட்டும் ஒரு புனிதமான மாதமாகும். ஆகவே இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் நன்மைகளால் நிரப்பி அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற முயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ். துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் இஸ்லாத்தில் மிக சிறப்பான நாட்களாக கருதப்படுகின்றன. இந்த நாட்களின் மகத்துவம் அல்லாஹ்வால் உயர்த்தப்பட்டதாகும். குர்ஆனில் அல்லாஹ் வல் ஃபஜ்ர், வலையாலின் அஷ்ர் என்று சத்தியம் செய்கின்றான். பல அறிஞர்கள் இதை துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 இரவுகள் என்று தான் விளக்கியுள்ளார்கள். இந்த நாட்கள் ஏன் இவ்வளவு சிறப்பானது என்றால், பல மகத்தான இபாதத்துகள் ஒரே காலத்தில் ஒன்றாக சேரும் ஒரு அரிய நேரம். அதாவது தொழுகை, நோன்பு, திக்ர், சதகா, ஹஜ், குர்பானி போன்ற உயர்ந்த அமல்கள் இந்த நாட்களில் இடம்பெறுகின்றன. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த 10 நாட்களில் செய்யப்படும் நற்செயல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானவை. அதனால் இந்த நாட்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை அல்ல, அல்லாஹ்வின் அருளால் மற்றும் இஸ்லாத்தில் வழங்கப்பட்ட மகத்துவத்தால் சிறப்பிக்கப்பட்ட புனிதமான மாதமாகும். ஆகவே இந்த அரிய நாட்களை வீணாக்காமல் நற்செயல்களால் நாம் நிரப்பிக்கொள்ள வேண்டும். இவ்வாறாக இந்த நாட்களில் நாம் ஓதக்கூடிய ஏதேனும் சிறப்பான துஆக்கள் இருக்கின்றதா என்று பலர் கேட்டிருந்தீர்கள். ஆகவே இந்த புனிதமான முதல் 10 நாட்களில் அதிகமாக ஓத வேண்டிய மிகவும் சிறப்பான திக்ர்கள் உள்ளன. அதில் முதன்மையானது தக்பீர், அதாவது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இதனுடைய பொருள் என்னவென்றால், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் இல்லை, அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று மிக அதிகமாக இந்த 10 நாட்களில் நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூற வேண்டும். இதனுடைய பொருள் என்னவென்றால், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. அடுத்ததாக இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலை, நான் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கின்றேன், அவனிடமே தௌபா செய்து திரும்புகின்றேன். அடுத்ததாக இந்த துல்ஹஜ் மாதத்தின் இந்த 10 நாட்களில் நாம் இந்த துஆவினை அதிகமாக ஓதிக்கொள்ளலாம். அந்த துஆ என்னவென்றால், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம்,
இதனுடைய பொருள் என்னவென்றால், எங்கள் இறைவா, எங்களிடமிருந்து நாங்கள் செய்கின்ற நற்செயல்களையும் இபாதத்துகளையும் ஏற்றுக்கொள். நிச்சயமாக நீயே அனைத்தையும் கேட்பவனும் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றாய். இவ்வாறாக இன்ஷா அல்லாஹ் இந்த துல்ஹஜ் மாதம் என்பது அல்லாஹ்வின் அருளும் நன்மையும் நிறைந்த ஒரு புனிதமான மாதமாகும். இந்த அரிய நாட்களை வீணாக்காமல் திக்ருகள், துஆக்கள், இபாதத்துகள் மற்றும் நற்செயல்களால் நிரப்பி அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொண்டு இந்த புனித நாட்களின் பரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் வழங்குவானாக. ஆமீன். இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.